ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி நம்ம 2024-25க்கான தமிழ்நாடு பட்ஜெட் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் தீம் என்னென்னா, சோஷியல் ஜஸ்டிஸ், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ், டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ்ஸ் ஆஸ் குளோபல் அச்சீவர்ஸ், சஸ்டைனபிள் கிரீன் ஃபியூச்சர், நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி, ஈக்குவாலிட்டி ஃபோக்கஸ்டு ஆன் வெல்ஃபேர் விமன், வெல்ஃபேர் ஆஃப் தி மார்ஜினலைஸ்டு. இதெல்லாம் தான் இந்த வருஷத்துக்கான தீம். இந்த வருஷம் நம்மளுக்கு எவ்வளோ வரவு வரும் அப்படின்னா 3,03,814 கோடி வரவு வரும்னு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4,12,504 கோடி செலவாகும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா 2,99,010 கோடி ரூபாய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருது. அது எவ்வளோன்னா 75.6%. பேலன்ஸ் இருக்கிற 24.4% சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து டேக்ஸஸாகவும் கிராண்ட்ஸாகவும் வந்துட்டுருக்கு, அதாவது மானியமாகவும் வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டேட்லேருந்து என்னென்ன வகையில் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருதுன்னா, கமர்ஷியல் டேக்ஸஸ், ஸ்டாம்ப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் எக்ஸைஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதர் டேக்ஸஸ் மூலிமா ரெவன்யூஸ் வந்துட்டுருக்கு. இதில் அதிகமாக எதுலேருந்து கலெக்ட் ஆகுதுன்னா கமர்ஷியல் டேக்ஸ் தான். இது கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பேஜில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பாய்.